துளசி, ம்? நம்ம குழந்தை பிறக்க சரியா இன்னும் 30 நாள் இருக்கு. எதை வச்சுங்க அப்படி சொல்றீங்க? குழந்தை பிறக்கும்னு டாக்டர் ஒரு டேட் குறிச்சு கொடுத்தார்ல, அதுக்கு இன்னும் சரியா 30 நாள் இருக்கு. அப்போ இன்னும் 30 நாள்ல நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கும் தானே அர்த்தம்? ஏய், என்னடி சிரிக்கிற? ஐயோ, 10வது மாசத்தை கணக்கு பண்ணி டாக்டர் குத்து மதிப்பாதாங்க ஒரு தேதியை குறிச்சு கொடுத்திருக்காங்க. அதுக்காக அதே தேதியில தான் குழந்தை பிறக்கும்லாம் கிடையாது. அப்படியா? ஆமாங்க, 9வது மாசத்துக்கு அப்புறம் எப்ப வேணாலும் குழந்தை பிறக்கலாம். இன்னும் ஏன், உங்க புள்ள அவசரப்பட்டா இன்னைக்கே கூட குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கு. ஏய், இன்னைக்கு எப்படி பிறக்கும்? ஏன் பிறக்காது? குழந்தை பிறக்கிறதும் சூப்பர் ஸ்டார் படமும் ஒண்ணுங்க. எப்படி சொல்ற? எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கண்டிப்பா வந்துரும். சரி சரி சரி. காலையில இருந்து கூட வயிறு லேசா வலிக்கிற மாதிரியே இருக்குங்க. ஏன், என்னாச்சு? காரமா தான் சாப்பிட்டியா? இல்லங்க, அப்புறம் ஏன் வலிக்குது? தெரியலங்க. திடீர்னு அப்பப்போ சுருக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரி வலிக்குது. வேணா ஹாஸ்பிட்டல் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாங்க. ஏய், இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த, திடீர்னு என்ன? ஒருவேளை குழந்தை பிறக்கிறத பத்தி நான் பேசுனதுனால உனக்கு வலிக்குதானுவோ? திரும்பவும் ரொம்ப வலிச்சதுன்னா சொல்லு, நம்ம டாக்டர் கிட்ட போவோம். சரியா? ம், சரிங்க. எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்குங்க. என்ன? குழந்தை பிறக்கும்போது பிரசவ வார்டுல நீங்க என் கூடவே இருக்கணும். இருப்பீங்களா? நானா? என்ன எப்படி துளசி உள்ள விடுவாங்க? முன்ன மாதிரிலாம் இப்போ இல்ல வைத்தி. பிரசவ சமயத்துல இப்பெல்லாம் புருஷனை பக்கத்திலே இருக்க அனுமதிக்கிறாங்க. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? 2-3 சினிமால பாத்திருக்கேங்க. ஓ, ம், நீங்க என் கூட இருப்பீங்களா? பிரசவ சமயத்துல ரொம்ப வலிக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க என் கூட இருந்தா எனக்கு தைரியமா இருக்கும் வைத்தி. உங்க முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தா எனக்கு வலி கூட தெரியாது. என் கூட இருப்பீங்களா? நீ இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் மாட்டேன், நான் சொல்லுவேன். அந்த டாக்டர் என்ன உள்ள விட மாட்டேன்னு சொன்னா கூட சண்டை போட்டாதான் நான் உன் கூட இருப்பேன். போதுமா? நமக்கு நல்லபடியா குழந்தை பிறக்குமாங்க? ஏய், என்னடி கேள்வி இது? தெரியலங்க, மனசுக்குள்ள ஒரு பயம் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. என்ன பயம்? ஒருவேளை பிரசவத்துல எனக்கோ இல்ல பாப்பாவுக்கோ ஏதாவது ஆயிடுமோன்னு தான். ஏய், நிறுத்திடி. சும்மா இன்னொரு தடவை இந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசின, இங்க பாரு, உனக்கு சுகப்பிரசவம் நடக்கும், நமக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கும். அதை மட்டும் திரும்ப திரும்ப மனசுல சொல்லிக்கிட்டே இரு. நான் உன் கூடவே இருக்கேன். உனக்கோ இல்ல நம்ம பாப்பாக்கோ எதுவுமே ஆக விட மாட்டேன். புரியுதா? ம், புரியுதா துளசி? ம், நீ தைரியமா இரு. ம். நல்லா தானடி பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி பேசி என்னையும் டென்ஷன் பண்ற? என்னாச்சு? வயிறு வலிக்குது வைத்தி. ஏய், சும்மா தானே சொல்ற. ஐயோ, நிஜமா தாங்க சொல்றேன். வலி தாங்க முடியல. அம்மா, ஆக வரேன். என்ன அது துளசி? வலிக்குதுங்க. டேய், என்னடாச்சு துளசி? என்னாச்சுமா? வயிறு வலிக்குது அத்தை. அப்படியா? டேய், சீக்கிரமா ஹாஸ்பிடல் போணும், வண்டி எடுக்க சொல்றா. நீ மெல்ல எந்திரி. நிலமா எந்திரி துளசி. பாத்து.